தமிழ்நாட்டின் அனைத்து துறைகளிலும் ஊழல் மிகுதியாகிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ள பாமக தலைவர் அன்புமணி, திமுக ஆட்சியில் நாள்தோறும் ஒரு ஊழல் வெளிவந்து கொண்டிருக்கிறது என கடிந்துரைத்துள்ளார். 888 கோடி ரூபாய் ஊழல் எதுல? அந்த நகராட்சி ஊழியர்களும் பொறியாளர்களும் நியமனம் பண்ணதுல 900 கோடி ஊழல். தினம் ஒரு ஊழல் வந்துட்டு இருக்கு, வெளியில வந்துட்டு இருக்கு. இன்னும் போக இன்னும் நிறைய வரப்போகுது. திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 505 வாக்குறுதிகளை கொடுத்த திமுக, நாங்கள் 505 வாக்குறுதி நிறைவேற்றுவோம் என்று கொடுத்தார்கள். இன்னைக்கு அதுல வெறும் 66 வாக்குறுதிகள் மட்டும்தான் முழுமையாக நிறைவேற்றிருக்கிறார்கள். ஒரு சில அறகுறையா பண்ணிருக்காங்க, அதெல்லாம் கணக்குல எடுத்துக்கூடாது. 505 வாக்குறுதிகள் அவங்களே ஏத்துக்கிட்டாங்க. 505ன்னா நிதியமைச்சர் ஏத்துக்கிட்டார், ஆமா நாங்க 505 தான் கொடுத்தோம். ஆனா அதுல என்னன்னா 505ல வெறும் 66 தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள். 66னா எவ்வளோ விழுக்காடுனா 13 விழுக்காடு. ஆக 13 மார்க் தான் கொடுக்க முடியும் திமுகவுக்கு. 13 மார்க்னா ஃபெயில் ஆயிடுச்சு. இது நான் ஏதோ ஒரு அரசியல் நோக்கத்துக்காக நான் சொல்லல. அவங்க உடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஒரு அரசு, சத்தியங்களை நிறைவேற்றாத ஒரு அரசு கிடையாது. மீண்டும் திமுகவை எதுக்கு தேர்வு செய்யணும்? நீங்க சொன்ன சத்தியத்தை வெறும் 13% தான் நிறைவேற்றி இருக்கிறீங்க. மக்கள் ஏன் உங்களுக்கு மறுபடியும் வாக்களிக்கணும்? மறுபடியும் பொய்ய சொல்றதுக்கா? இந்த முறை பொய்ய சொன்னா மக்கள் நம்ப போறது கிடையாது. அதுல படுதோல்வி அடைஞ்சது திமுக, ஃபெயில் ஆயிடுச்சு, எல்லா துறையிலும் நாசம் ஆயிடுச்சு.